ஒவ்வொரு வாரமும் இங்கே நம்ம செய்திகளை நம்ம கொடுக்கிற போது நமக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார், நம்மளை சரிப்படுத்திக் கொடுவதற்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யார் அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்க எப்படிப்பட்டவளா நீங்க இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதுக்கு வெளிப்பாடுகள் எல்லாம் வேண்டாம். உடனே எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, எங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, என்னுடைய மனைவி தான் என்னை பத்தி சொல்லியிருப்பாங்க, என் கணவர் தான் என்னை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் என்ன செய்யாதீங்க, அப்படியே நீங்க இமேஜின் பண்ணாதீங்க. நீங்க இங்க ஆராதனைக்கு வந்து ஆராதிக்கிறீங்க இல்லையா, ஆராதிக்கிறதுலே தெரிஞ்சிடும் நீங்க ஆண்டவரை உண்மையா நம்புறீங்களா, ஆண்டவரோடு கூட இருக்கிற நல்ல உறவு இருக்குதாங்கிறத ஆராதனையில கண்டுபிடிச்சிடலாம். ஆராதிக்கிற முறையை வச்சே நீங்க ஜெபிக்கிறீங்களா, நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா, நீ ஆண்டவரை விரும்புறீங்களா, ஆண்டவரோடு கூட இருக்கிற நல்ல ஒரு ஐக்கியம் உங்களுக்கு இருக்குதா, இந்த வாரம் முழுவதும் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா, ஆண்டவரை அதாவது வாஞ்சிக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய ஆராதிக்கிற முறைமைகளை வச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்க உள்ள வர்றீங்க அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு வெளிப்பாடுகள்ல வேண்டாம், வெளிப்பாடுகள்ல வேண்டாம். அதனால நம்மளை குறிச்சு ஆண்டவர் விரும்புறார். நீங்க இங்க வந்து ஆராதிக்கிற போதே நீங்க எப்படி ஆண்டவரை ருசிக்கிறீங்க, எப்படி ஆண்டவரை ரசிக்கிறீங்க, எப்படி அவரோடு கூட இணைஞ்சு ஆராதிக்கிறீங்கன்னு பாக்குற போதுதான் ஆண்டவரும் நம்மளுக்கு மார்க் போடுறாரு. ஆண்டவர் விரும்புறாரு, என்னை எவ்வளவாக இந்த பிள்ளை என்ன செய்றாங்க, என்னை நேசிக்கிறாங்களே, எவ்வளவா இந்த குடும்பம் என்ன நேசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அதனால நம்மளே என்ன செய்ய வேண்டாம், வஞ்சிக்க வேண்டாம், நம்மளை வஞ்சிக்க வேண்டாம். நீங்க அதாவது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா, ஆண்டவரை விரும்புறேனா, ஆண்டவருக்கு பிரியமானதை தான் நீங்க செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி அவரை நேசிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மற்ற காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமா வராது. மணிக்கணக்கா நான் செல்ல பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு நான் செல்லும் கழியுமாவா தான் இருப்பேன், எப்ப பார்த்தாலும் செல்லதான், அதாவது எனக்கு போர் அடிக்காம அதை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க அடிமை, அதை தான் நீங்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உங்களுடைய விருப்பம், ஏசப்பா உங்களுடைய விருப்பம் அல்ல. அதனால அந்த காரியங்களை நீங்க கொஞ்சம் முடிவெடுத்து ஏசப்பாவுடைய ஸ்நேகம், ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க அதை அனலைஸ் பண்ணி நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ்.